பெண்கள் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் அது வெறும் கட்டளை அல்லது கோரிக்கையால் வரக்கூடியதல்ல. அது உங்கள் நடத்தை, பேச்சு மற்றும் அணுகுமுறையிலிருந்து இயற்கையாக உருவாக வேண்டும். இதற்கான சில நடைமுறை மற்றும் முக்கியமான வழிமுறைகளை இங்கே காணலாம். 1. உண்மையான மரியாதையை முதலில் நீங்கள் காட்டுங்கள். மரியாதை என்பது இரு வழிப்பாதை. நீங்கள் பெண்களிடம் உண்மையான மரியாதையுடன் நடந்து கொண்டால் அவர்களும் உங்களை மதிக்க வாய்ப்புள்ளது. அவர்களின் கருத்துக்களை மதியுங்கள். அவர்கள் பேசும்போது கவனமாக கேளுங்கள். அவர்களின் எல்லைகளை பவுண்டரிஸ் மதியுங்கள். 2வது சமத்துவமான அணுகுமுறை. பெண்களை உங்களுக்கு நிகரானவர்களாகவும் சமமானவர்களாகவும் பாருங்கள். அவர்களின் பாலினத்தை காட்டிலும் அவர்களின் திறமை, அறிவு மற்றும் ஆளுமையின் அடிப்படையில் அவர்களை மதிப்பீடு செய்யுங்கள். நீ ஒரு பெண் என்பதால் என்ற அடிப்படையில் எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள். 3வது நம்பகத்தன்மையும் ரிலையபிலிட்டி, நேர்மையும். நீங்கள் சொல்வதையும் செய்வதையும் ஒத்துப்போக வையுங்கள். வாக்குறுதிகளை கடைபிடியுங்கள். நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள். ஒரு நம்பகமான நபர் எப்போதும் மதிக்கப்படுகிறார். 4வது கேட்டு கற்றுக்கொள்ளும் மனநிலை. பெண்களின் அனுபவங்கள் மற்றும் பார்வைகளை பற்றி அறிய ஆர்வம் காட்டுங்கள். நான் எல்லாம் அறிந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். இது உங்கள் பண்பாட்டுத் திறனை, கல்ச்சுரல் இன்டெலிஜென்ஸ் காட்டுகிறது. 5. பாரபட்சமற்ற நடத்தை. நகைச்சுவைக்காகவோ சூழலுக்காகவோ பெண்களை பற்றிய பழைய கால கருத்துக்களையோ பாலியல் சார்ந்த கேலிகளையோ தவிருங்கள். ஒரு பெண்ணின் தோற்றத்தை விட அவளது செயல்கள் மற்றும் பங்களிப்புகளை பற்றி பேசுங்கள். 6வது அவர்களின் நேரத்தையும் இடத்தையும் மதித்தல். ஒப்பந்தங்களை நேரத்திற்கு கடைபிடியுங்கள். அவர்களின் தனிப்பட்ட நேரம், இடம் மற்றும் தேர்வுகளை மதியுங்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அதை மதித்து பின்வாங்குங்கள். அது உடன்பாடு இல்லாத விஷயமாக இருந்தாலும் சரி. 7. உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். நீங்கள் தவறு செய்தால் அதை பண்புடன் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள். தவறுகளை மறைப்பது அல்லது குற்றத்தை மற்றவர்கள் மீது போடுவது மரியாதையை குறைக்கும். பணிவும் பொறுப்புணர்வும் மதிப்பை அதிகரிக்கும். 8. பிறரை பற்றி மரியாதையுடன் பேசுதல். நீங்கள் பின்னால் இருக்கும்போது மற்ற பெண்களை பற்றி அல்லது ஆண்களை பற்றி எப்படி பேசுகிறீர்கள் என்பது உங்கள் குணத்தை காட்டுகிறது. எப்போதும் மரியாதையான மொழியை பயன்படுத்துங்கள். 9வது உணர்வு நிலை, உணர்திறன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பெண்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளை கோபம், சோகம், மகிழ்ச்சி ஒப்புக்கொண்டு அவற்றிற்கு பொருத்தமான முறையில் பதிலளியுங்கள். அவர்களின் உணர்வுகளை நிராகரிக்காதீர்கள் அல்லது நீங்கள் மிகையாக உணர்கிறீர்கள் என்று சொல்லாதீர்கள். 10வது சுய முன்னேற்றம். தொடர்ந்து நீங்களே முன்னேறிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். புஸ்தகங்கள் படியுங்கள். உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சுய முன்னேற்றத்தில் ஈடுபடும் ஒரு நபர் இயற்கையாகவே மரியாதையை பெறுகிறார். முக்கிய குறிப்பு: மரியாதையை வெல்வது ஏர்ன் ஒரு செயல்முறை. அது ஒரு இரவில் நிகழ்வதல்ல. நிலைத்தன்மையுடனும் உண்மையான மனதுடனும் நீங்கள் நடந்து கொள்ளும்போது மதிப்பு தானாக வந்து சேரும். மேலும் ஒவ்வொரு பெண்ணும் வித்தியாசமானவர். ஒருவருக்கு வேலை செய்வது இன்னொருவருக்கு வேலை செய்யாமல் போகலாம். எனவே ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் திறன் முக்கியமானது. நீங்கள் உங்கள் நல்லொழுக்கத்திலும் நேர்மையான நோக்கத்திலும் உறுதியாக இருந்தால் மரியாதை தானாகவே உங்களை தேடி வரும்.